ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்துல தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கரண்ட் டே புக்கிங் முறையில் எப்படி புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸை 3 முறையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா திருப்பதியினுடைய மற்ற தரிசன டிக்கெட்டுகள் அங்க பிரதட்சணம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸை போலவே 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு மாதத்தினுடைய மொத்த தரிசன டிக்கெட்டுகளையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த முறையில் ஒரு நாளுக்கு 500 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்தில் ஒரு மாதத்தினுடைய மொத்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நாம புக் பண்ணிக்கலாம். 3 மாதங்களுக்கு முன்னதாகவே அட்வான்ஸா புக் பண்ணக்கூடிய இந்த சிஸ்டமை இப்போ ஃபியூச்சர் டேட் புக்கிங் என்று டிடிடி வெப்சைட்ல மென்ஷன் பண்றாங்க. இந்த ஃபியூச்சர் டே புக்கிங் மெத்தட்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்றதுக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அந்த டொனேஷன் பே பண்ணி முடித்த பிறகு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும். 10,500 ரூபாய் டோட்டலா ஒருத்தருக்கு வரும். ஆனால் 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணி முடிச்ச பிறகு அதற்கடுத்து தரிசன டிக்கெட்டுக்காக 500 ரூபாய் செப்பரேட்டா பே பண்ணி நம்ம வாங்கிக்கணும். ஸோ டோட்டலா 10,500 ரூபாயையே நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த தரிசன டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங்ல எப்படி புக் பண்ணணும் என்கிற தனி வீடியோ நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ புதிதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கரண்ட் டே புக்கிங் மெத்தட். இந்த புக்கிங்லையும் ஆன்லைன்ல தான் தரிசன டிக்கெட்ஸ் டிடிடி இஷ்யூ பண்றாங்க. இந்த கரண்ட் டே சிஸ்டம்ல அட்வான்ஸா புக் பண்றதுக்கு பதிலாக அதே நாள் நம்ம தரிசனம் பார்ப்பதற்கு அன்றைய நாள் காலையில 9 மணிக்கு தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். ஒரு நாளுக்கு 800 தரிசன டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல டிடிடி இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில 9 மணிக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணால் அதே நாள் ஈவினிங் 4 மணிக்கு நம்ம பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக போயிடலாம். இதுல நம்ம பேமெண்ட் பண்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 10,000 ரூபாயும் 500 ரூபாயும் தனித்தனியா பே பண்றதுக்கு பதிலாக இரண்டையும் சேர்த்து ஒருத்தருக்கு நீங்க டிக்கெட் புக் பண்றீங்கன்னா டோட்டலாவே 10,500 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் புக்கிங் மெத்தட்ல பேமெண்ட் பண்றதுக்கு 2 பேமெண்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கு. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங். இப்போ இந்த கரண்ட் டே புக்கிங்ல யூபிஐயும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா இந்த கரண்ட் டே புக்கிங்ல 3 பேமெண்ட் மெத்தட் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங். அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 9 விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ண முடியும். ஆனால் இந்த கரண்ட் டே புக்கிங்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 4 டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரே நபருக்கே டெய்லியும் கூட இந்த தரிசன டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆனால் கரண்ட் டே புக்கிங்ல ஒரு முறை நீங்க விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே நபருக்கு கரண்ட் டே புக்கிங் முறையில் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு 7 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு முறை நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் ரீஸ்கெடியூல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஆனால் கரண்ட் டே புக்கிங்ல ரீஸ்கெடியூலிங், கேன்சலேஷன் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ் புக்கிங் மெத்தட்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணால் அகாமடேஷன் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த கரண்ட் டே புக்கிங் மெத்தட்ல அகாமடேஷன் ஆப்ஷன் டிடிடி ப்ரொவைட் பண்ணுவது கிடையாது. ஸோ நீங்க அதே நாள்லயே தரிசனம் பார்த்திடக்கூடிய காரணத்தினால அகாமடேஷன் ஆப்ஷன் டிடிடி இந்த கரண்ட் டே புக்கிங் மெத்தட்ல கொடுப்பது கிடையாது. கரண்ட் டே புக்கிங் மெத்தட்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டோ அல்லது மேக்சிமம் 4 தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் அகாமடேஷன் ஆப்ஷன் ஆன்லைன்ல எனேபிள் ஆகாது. ஆன்லைன்ல நம்ம அகாமடேஷனும் புக் பண்ண முடியாது. சப்போஸ் நமக்கு அகாமடேஷன் தேவைப்பட்டால் சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல போய் நம்ம ஜென்ரல் கோட்டால தான் ரூம் புக் பண்ண வேண்டி இருக்குமே தவிர்த்து இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸை காட்டி எங்கேயுமே நம்ம அகாமடேஷன் புக் பண்ண முடியாது. அட்வான்ஸ் புக்கிங் மெத்தட்ல நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுத்த நாள்ல இருந்து 1 வருடத்திற்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே போல புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டொனேஷன் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே டிக்கெட் அமௌண்ட்டும் அகாமடேஷன் புக் பண்ணுவதாக இருந்தால் அந்த அகாமடேஷன் அமௌண்ட்டும் நம்ம ஒரு சேர பே பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம்.
அல்லது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகும் நம்ம டொனேஷன் பே பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனும் இந்த ஃபியூச்சர் டேட் புக்கிங்ல இருக்கு. ஆனால் கரண்ட் டே புக்கிங்ல அட்வான்ஸா நம்ம டொனேஷன் மட்டும் பே பண்ணி ரெடியா வச்சுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி குறிப்பிட்டது போலவே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகுதான் டொனேஷன் அமௌண்ட்டும் டிக்கெட் அமௌண்ட்டும் சேர்த்து நம்ம டிக்கெட் புக் பண்ற மாதிரியான மெத்தட் இந்த கரண்ட் டே புக்கிங்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால அட்வான்ஸா நம்ம டொனேஷன் மட்டும் பே பண்ணி வைக்க முடியாது. சப்போஸ் நமக்கு டிக்கெட் கிடைத்தால், டிக்கெட் புக் பண்ண முடிந்தால் நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த 10,500 ரூபாய் டெபிட் பண்ணிப்பாங்க. சப்போஸ் டிக்கெட் புக் ஆகலைன்னா அந்த அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகியிருந்தால் அது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுலயுமே ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ஃபியூச்சர் டேட் புக்கிங்ல நாங்க டொனேஷன் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த டொனேஷன் அமௌண்ட்டை யூஸ் பண்ணி கரண்ட் டே புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய அந்த சமயத்துல அதே நாள்ல அந்த டொனேஷனை யூஸ் பண்ணி நாங்க இங்க டிக்கெட் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி டிக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா கரண்ட் டே புக்கிங்ல ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்க மாதிரியே டொனேஷன் அமௌண்ட் டிக்கெட் அமௌண்ட் ஒரு சேர பே பண்ணக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்க ஃபியூச்சர் டேட்ல ஆல்ரெடி டொனேஷன் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர் டேட் சிஸ்டம்ல தான் நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியுமே தவிர்த்து அங்க கொடுத்திருக்கக்கூடிய டொனேஷனை வைத்து நீங்க கரண்ட் டே சிஸ்டம்ல டிக்கெட் புக் பண்ண முடியாது. கரண்ட் டே சிஸ்டம்ல உங்களுக்கு டிக்கெட் தேவைப்பட்டால் ஃப்ரெஷ்ஷா நீங்க டொனேஷன் பிளஸ் டிக்கெட் அமௌண்ட் கொடுத்து தான் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்த 2 மெத்தட், அட்வான்ஸ் புக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஃபியூச்சர் டேட் மெத்தட், கரண்ட் டே புக்கிங் மெத்தட். இந்த 2 மெத்தட்லயுமே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். இப்போ பார்க்க போற 3rd மெத்தட் ஆஃப்லைன்ல புக் பண்ணக்கூடிய மெத்தட். ஆஃப்லைன்ல கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் தினமுமே திருப்பதி ஏர்போர்ட்ல கொடுப்பாங்க. ஒரு நாளுக்கு 200 தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில நீங்க தரிசன டிக்கெட் வாங்கினால் அதே நாள் ஈவினிங் 4 மணிக்கு திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகலாம். திருப்பதி ஏர்போர்ட்ல கொடுக்கப்படக்கூடிய எந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைன்ல வாங்குவதற்கு அதே நாள் நீங்க திருப்பதி ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் மூலமாக வந்திருக்கணும். அந்த ஃப்ளைட்டினுடைய போர்டிங் பாஸ் அட்டாச் பண்ணால் மட்டும்தான் திருப்பதி ஏர்போர்ட்ல கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்க முடியும். இந்த ரூல் திருப்பதி ஏர்போர்ட்ல கொடுக்கப்படக்கூடிய டிக்கெட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். மற்ற 2 ஆன்லைன் மெத்தடுக்கும் அப்ளை ஆகாது. இந்த 3 மெத்தட்ல டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒரே நேரத்துல தான் தரிசனம் இருக்கும். டெய்லியுமே இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் மாலை 4 மணி, தரிசனத்திற்காக அலோ பண்ணக்கூடிய நேரம் மாலை 4:30 மணி. ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே தரிசன நேரம் இந்த தரிசன நேரம் மட்டும்தான். இதுலயுமே சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க, நாங்க காலையிலேயே ஏர்லியரா போக முடியுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. நமக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கக்கூடிய தரிசன நேரத்துல மட்டும்தான் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போக முடியும். சப்போஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தால் இந்த தரிசன நேரம் மாற்றி அமைப்பாங்க. அந்த தரிசன நேரம் உங்களுடைய தரிசன டிக்கெட்ல பிரிண்ட் ஆகியிருக்கும். நீங்க தரிசன டிக்கெட்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் டே புக்கிங்ல எப்படி நாம தரிசன டிக்கெட் புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் கரண்ட் டே புக்கிங்ல நீங்க புக் பண்றதுக்கு டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் எது வேண்டுமானாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆப் சூஸ் பண்றீங்கன்னா பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே அதர் சர்வீசஸ் இருக்கும். அதை கிளிக் செய்தால் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் என்கிற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க வெப்சைட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழேயே ஸ்ரீவாணி அண்ட் அதர் ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிடிடி ஆப், டிடிடி வெப்சைட் எதுல நீங்க ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் எது நீங்க ஓபன் செய்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் ஐக்கன் கிளிக் செய்தாலும் இம்மீடியட்டா டிடிடியினுடைய பழைய வெப்சைட்டுக்கு அது ரீடைரக்ட் ஆகும். உங்களுக்கு டிடிடியினுடைய பழைய வெப்சைட்ல அக்கௌண்ட் இருந்தால் உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பழைய வெப்சைட்ல அக்கௌண்ட் இல்லைன்னா சைன் அப் என்கிற லிங்கை கிளிக் செய்து ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த புது அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க. சைன் அப் லிங்க் கிளிக் செய்தால் இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் செய்து நீங்க புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ண பிறகு அந்த லாகின் அக்கௌண்ட் என்டர் பண்ணி நீங்க லாகின் செஞ்சுக்கலாம். இப்போ நம்முடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சா கோட் கொடுத்து லாகின் செய்தால் இந்த ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜ்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கரண்ட் டே புக்கிங் சிஸ்டம் பற்றி டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
தினமுமே இதனுடைய புக்கிங் காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகும். மதியம் 2 மணிக்குள்ள அவைலபிலிட்டி இருந்தால் நீங்க புக் பண்ணிக்கலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கரண்ட் டே புக்கிங் இன்ட்ரோடியூஸ் பண்ண நாள்ல இருந்து ஒரே நிமிடத்திற்குள்ளேயே அந்த 800 டிக்கெட்ஸும் புக் ஆகி முடிஞ்சிருது. அதனால இந்த கரண்ட் டே புக்கிங் முறையில டிக்கெட் புக் பண்றதுக்கு மறக்காம மொபைல் கிளிப்போர்டு அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் செய்தால் மட்டுமே தான் இந்த தரிசன டிக்கெட் சக்சஸ்ஃபுல்லா புக் பண்ண முடியும். மொபைல் கிளிப்போர்ட் மற்றும் நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோ லிங்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி, அதாவது 8:55க்கெல்லாம் உங்களுடைய மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நீங்க எக்ஸாக்டா லாகின் செய்து 9 மணிக்கு இந்த ஹோம் பேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டா 9 மணி ஆன உடனே இந்த ஹோம் பேஜில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன்ஸ் என்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் செய்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். அதில் இருக்கக்கூடிய கண்டினியூ டு டொனேட் என்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லோட் ஆகியிருக்கக்கூடிய பேஜில் டொனேஷன் அமௌண்ட் என்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒருத்தருக்கு டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா 10,000 ரூபாய் இந்த டொனேஷன் அமௌண்ட்ல என்டர் பண்ணணும். ஒருத்தருக்கு மட்டும் டிக்கெட் புக் செய்வதாக இருந்து 10,000 ரூபாய் நம்ம என்டர் பண்ணும் பட்சத்தில் கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் என்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகாது. டிஃபால்ட்டா நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் 1 என்பதை அதை கன்சிடர் பண்ணிக்கும். இதே நீங்க 2 பேருக்கு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் டொனேஷன் அமௌண்ட் 20,000 ரூபாய் பே பண்ணணும். 3 பேருக்கு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 30,000 ரூபாய் டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணணும். 4 பேருக்கு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 40,000 ரூபாய் அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ நீங்க 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் டொனேஷன் அமௌண்ட் பே பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் என்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். அந்த டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் செய்தால் நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் நீங்க என்டர் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்றாற் போல 2, 3, 4 டிஸ்பிளே ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் டோட்டலா 10,500 ரூபாய் பே பண்ணணும். 2 டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 21,000 பே பண்ணணும். 3 டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 31,500 ரூபாய் பே பண்ணணும். 4 டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் 42,000 பே பண்ணணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். என்ஆர்ஐ பீப்புளாக இருந்தால் பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகணும். 12 வயது மற்றும் 12 வயது மேற்பட்ட அனைவருக்குமே இந்த தரிசன டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். ஸோ இந்த கரண்ட் டே புக்கிங்ல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 4 டிக்கெட்ஸ் மட்டும் தான் புக் பண்ண முடியும். நீங்க ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல 4 டிக்கெட் புக் பண்றதுக்கு பதிலாக ஸ்பிளிட் பண்ணி 2 வேற மொபைல் நம்பர் லாகின்ல சேம் டைம் நீங்க 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்க 4 பேருடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணக்கூடிய சமயத்திலே மேக்ஸிமம் டிக்கெட் புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது போல நீங்க ஸ்பிளிட் பண்ணி புக் செய்தால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது போல உங்களுக்கு எத்தனை டிக்கெட் தேவையோ அதற்கு ஏற்றாற் போல டொனேஷன் அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய 2 செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபாரினர்ஸ் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது. என்ஆர்ஐ பீப்புள் புக் பண்ண முடியும், ஃபாரினர்ஸ் புக் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதற்கடுத்து கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பேஜ்ல ஒரு பாப்அப் பாக்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்க பிரேக் தர்ஷன் கரண்ட் டே புக்கிங் சிஸ்டமுக்காக புக் பண்றீங்களா அல்லது ஃபியூச்சர் டேட்டுக்காக புக் பண்றீங்களான்னு கேட்கும். நீங்க கரண்ட் டே சிஸ்டம்ல புக் பண்ணக்கூடிய காரணத்தினால இப்போ கரண்ட் டே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் டேட்ல நீங்க செலக்ட் பண்றதாக இருந்தால் இந்த ஃபியூச்சர் டேட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 9 மணிக்கு முன்னாடி என்டர் பண்ணாலோ அல்லது டிக்கெட் எல்லாமே ஃபினிஷ் ஆன பிறகு இந்த கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணாலோ இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு 2 ரீசன்ஸ் தான். ஒன்று, நீங்க 9 மணிக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு வந்திருக்கணும், அல்லது டிக்கெட் எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். நம்ம கரெக்டான டைம்ல என்டர் ஆகியிருந்தால் இப்போ தெரியக்கூடிய இந்த கன்ஃபர்மேஷன் பாப்அப் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோனுடைய இனிஷியல் போர்ஷன்ல நம்ம மென்ஷன் பண்ண ரூல்ஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே 2 ஆப்ஷன் இருக்கு. எஸ் நோ ஆப்ஷன். எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜினுடைய டாப் போர்ஷன்ல எந்த நாளுக்கான டிக்கெட் ரிலீஸ் ஆகியிருக்கு, கரண்டா எத்தனை டிக்கெட் அவைலபிளாக இருக்கு, தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். இதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் தான் இருக்குது. ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட்.
NRI பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணக்கூடியவங்க ஆதார் ஆப்ஷனை மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த டிக்கெட்டை புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் செய்தால் நீங்கள் தரிசனத்திற்காக வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட் பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் கண்டிப்பாக எடுத்துட்டு வந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேஜில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் என்டர் ஆகுறப்போ நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலும் என்டர் பண்ண மேலே அந்த டிக்கெட்டினுடைய நம்பர் ரெடியூஸ் ஆகிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதை கவனிச்சு பாருங்க, எவ்வளோ வேகமாக நம்ம டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்குள்ளே டிக்கெட் குறைஞ்சிட்டே வருது என்பதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கான பிரேக்கப் காமிக்கும். ஒரு டிக்கெட் நான் புக் பண்ணனால இப்போ 10,000 rupees டொனேஷனுக்கும் பிரேக் தர்ஷனுக்கான டிக்கெட்டுக்கான அமௌண்ட் 500 ரூபாயும் டோட்டலாக 10,500 ரூபாய் பே பண்ணணும் என்கிற அந்த பிரேக்கப் லிஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதற்கு கீழே நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்காக நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோமோ, யார் தரிசனத்திற்கு போக போறாங்களோ அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்டர் பண்ணணும். இது எல்லாமே நம்ம முன்னாடி பேஜில் என்டர் பண்ணிட்டோம். இப்போ என்டர் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் தான் எங்க கீழே டிஸ்பிளே ஆகுது. அதற்கு கீழே பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பேனோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 10,500 rupees பே பண்றதுக்கு இருக்கக்கூடிய 3 பேமெண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல நெட் பேங்கிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சர்வீஸ் சார்ஜை ஆட் பண்ணி 10,505 ரூபாய் 90 பைசா நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. மற்ற 2 ஆப்ஷன் நீங்க எது சூஸ் பண்ணாலும் 10,500 ரூபாய் பே பண்ணணும். இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்டாக இருக்கோ, எது அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்க பேமெண்ட் செய்து முடித்த உடனே டிக்கெட் டிஸ்பிளே ஆகும். இஃப் இன் கேஸ் நீங்கள் 3 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பேமெண்ட் பேஜ் போகக்கூடிய சமயத்தில் 3 டிக்கெட் இல்லை, 2 டிக்கெட் அல்லது 1 டிக்கெட் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த எரர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த எரர் வந்தால் நீங்கள் புக் பண்ண வேண்டிய டிக்கெட்டினுடைய அளவை விட குறைவான எண்ணிக்கையில் மட்டும்தான் தற்சமயம் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கு என்பது மீனிங். இதுதான் கரண்ட் டே சிஸ்டம்ல ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த டிக்கெட் புக் பண்ண பிறகு அதே நாள் 4 மணிக்கு நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1. 3 மணிக்கெல்லாம் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. 4:30 மணிக்கு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு தரிசனத்திற்காக அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஏர்லியரா கியூவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 5:15 மணிக்கெல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். இதே நீங்க கியூவில் கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்சிமம் 6:15 நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்களை மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. அதனால எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் கியூல நம்ம பொறுமையா மூவ் ஆகி கோவிலுக்குள்ள போய் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்துல நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த தரிசனத்துல 1 minute 2 minutes நின்று தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்று கேட்கிறீங்க. அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. மற்ற தரிசன டிக்கெட் போலவே இந்த தரிசனத்திலையுமே கியூ மூவ் ஆகிட்டே இருக்குமே தவிர்த்து யாரையுமே நிப்பாட்டி தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்றது கிடையாது. ஆனால் நம்ம மற்ற தரிசன டிக்கெட் போகும்போது துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்றுதான் தரிசனம் செய்வோம். ஆனால் இந்த டிக்கெட் மூலமாக துவாரபாலகர்களை தாண்டி ஃபர்ஸ்ட் ரூம், செகண்ட் ரூம் தாண்டி தேர்ட் ரூம் பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த வழி போகிற வரைக்கும் நம்ம பெருமாளை பார்த்துட்டே போவோம். அதுவே நமக்கு நல்ல தரிசனமாக தான் இருக்கும். மற்றபடி யாரையுமே நின்று தரிசனம் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.